என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு என்ன, 2 கட்டையும் கேளு, தாரேன். நான் கட்டைய கேட்கல. அம்மா, மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. இந்த பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அம்மா, மறக்க மாட்டியா? உனக்காக நான் எது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்படியோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்ட சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்ட சொன்னாங்களே. மாப்பிள்ளை ஆட்ட சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். ஏயா, என்ன திமிரு இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பா ஆட்ட சொன்னிய. என்னைய யோசனை? இல்ல, வெள்ளக்காரனை எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ, என்னையா பேச்ச மாத்தற? இனிமே எங்க அப்பன மாவாட்ட சொன்ன நீ வீட்டை விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீண்டா வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாளா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? ஆனா உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இனிஷியல் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இனிஷியல் வைக்கிறீங்கன்னே சொல்ல முடியல. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசாவா? என்ன மீனா பிடிக்க போறீங்க? மீன் பிடிக்கலையா? தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக தோண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தோண்டுனா தண்ணி வந்துட போதுங்க. எவனாவது பம்பு செட்டு வச்சு தண்ணி எடுத்துட போறான். சரி, நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க, நீ என்ன பண்ற? நான் அவருக்கு அஜித்தண்டு. அஜிஸ்டண்டா? 2 பேரும் சேர்ந்துட்டீங்களா? ஆமா, என்ன சம்பளம் கொடுக்கறாரு? ஒரு அடிக்கு 1 ரூபா. ஒரு அடிக்கு 1 ரூபாயா? அப்ப நானும் தோன்றேன் 5 அடி. 5 ரூபாய் கிடைக்கும். கொண்டா கொண்டா, நீ சொன்னா கேளு. என்ன இது எலும்பு துண்டு? இது ராஜராஜ சோழன் எலும்பு துண்டு. அப்ப அது சின்னது? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்த எலும்பு துண்டா இருக்கும். அட போயா நீ. ஐயோ ஐயோ, பாரியா இங்க பாரியா, திப்பு சுல்தான் நாணயம். திப்பு சுல்தான் நாணயமா? நான் குனியும் போது என் பாக்கெட்ல இருந்து விழுந்த நாணயம். குடும்பமா இத கொண்டு போலேன்னா வீட்டுல அம்மு கும்மிடுவா. அம்முவா? என் சம்சாரம். எப்படியோ இருக்கு. மைய போட்டு ஒரு கையால் ஆயிட்ட. இனிமே 2 பேரும் வாழ்க்கையில சேர்ந்தே இருங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போங்க. என்ன ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க? புதுசு இல்ல. ராஜா, நீ குடிச்சது போதும், நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. முழங்கால் தண்ணி கூட இல்ல, இது உன்னை காப்பாத்துருமா? இங்கேயே முக்கியம், நீ சாகடிச்சிருவேன். ஒழுங்கு இப்படி போ. ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பறஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடலை நக்கற போனோரே, காணா நக்கற போனோரே. ஆஹா, இது என்னது? கற்று ஆடுது. இந்த குருவாரப்பா ஆள வண்ணு. இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது? நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நான் அங்கிட்டு போகணும். நீ அவங்கிட்டே போறேங்கிறியா? ஐயோ, நான் ஒளிஞ்சு போகணும். போய்க்கோ. சரியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா? அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதுதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தான். ஓ, மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெக்டோல் பிராந்தி. ஏதோ குரல் கேக்குது. என் அம்முக்குட்டி குரல் கேட்கலையே. என்னங்க என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவள் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது? கட்டிலுக்குள்ள ஒளிஞ்சிட வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்னங்க ஒரு மாதிரியா உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? கேட்க கூடாதா? புடிச்சு தள்ளுற? இல்ல, கடையில வியாபாரமும் ஆக மாட்டேங்குது,
செலவு அதிகமாகிட்டே இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன, பேசாம அம்மா குட்டி அனுப்பிச்சிட வேண்டியதா, செலவாவதும் குறையும். எது மெயின் சுவிட்சிலே கைய வைக்கிற? அம்மா குட்டிக்கு என்ன பாத்திரம் கத்திரமெல்லாம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பனை அனுப்பிச்சு வச்சிருவோம். எங்க அப்பனை எதுக்கு அனுப்பணும்? அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பண்ணு திங்கிறான். தின்னு விட்டு நல்லா இல்லன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவர் எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழைப்பு 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 தான். உழப்பு 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 பாரு உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப பாத்தியா? தும்பிக்கையே இல்லாத யானைய கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது சின்னதா ஒரு கொண்டை? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோ எந்திரிச்சு வாயா. வரணுமா? உள்ளே இருந்து புதையில எடுக்க போற. அடைச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மாவு பணைய திரும்பி பார். நிழல் நிஜமாகிறது. ஆய் வாடி வெளியே. வாடி வெளியே. சோ அது நீங்க சொல்லக்கூடாது. உள்ள ஏண்டி ஒளிஞ்சிட்டு இருந்த? அக்கா அது உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடாத. நான் சொல்றேன். ஆரியமாலா அம்மு சும்மாதான் நின்னுகிட்டு இருந்துச்சு. உங்க அப்பன் தான் அங்க படுத்துக்கிட்டு தப்பு பண்ண பார்த்தான். இப்படிப்பட்ட அயோக்கிய அப்பா தேவதானா? உடனடியா ஊரை விட்டு அனுப்பு. என்னையா வீடு பூரா எரிஞ்சு கிடக்குது? என்ன தேடுற? என்னோட டேப் ரெக்கார்டையும் கேசட்டையும் காணோம். காணமா? போனா போது வேற வாங்கிக்கோ. போனா போகுதா? ஏய் உண்மையை சொல்லு, நீதானே எடுத்த? நானா? நான் திருநேனா? யார் பாத்தியா கேக்குற? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்குங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் சரியா போச்சு. கேசட்டை கொடு. யோ நான் எடுக்கலையா? எடுக்கல. என்ன நம்பாம நீ அடிச்சிட்டல. சுப்பிரமணி கொப்புற தேங்காய் உடைச்சு பார்த்த ஆளுகள் தேங்கான்னு இப்ப தாயா நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். ருக்கு ருக்கு ருக்கு, உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன விட அந்த கேசட் தான் முக்கியமா போச்சு. இல்லம்மா, அந்த கேசட்ல இருக்கிற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட. நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். மாங்கல்ய தாரண சுபமஸ்தோ சுபந்தோ. அண்ணே டேய், இதை ஏன்டா எடுத்துட்டு வந்த? இது எனக்கு வேணும். வச்சுக்க போடா. அண்ணன் ஆரம்பிச்சதும் ஏன் நிறுத்திட்ட? இந்த கேசட் தான் என் வாழ்க்கையவே திருப்புமுனை ஆக்கிருச்சு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கேசட் தான். அண்ணே ஆ, நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க. தங்கச்சி நீ எங்கம்மா இருக்க? ஐயோ இங்க என்ன? ம். ஐயோ அண்ணே ஐயோ அடிபட்டுடுச்சா? அதுக்கு தான் சொன்னேன் விளையாட்டு வினையாகும்னு. தங்கச்சி, கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னால கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க முடியல. ஆனா நீ வாழ்நாள் பூரா கண்ணு இல்லாம இருக்கிறத நினைச்சா. அண்ணே அழுறீங்களா? கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? அம்மாடி, ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் கண்ணறிஞ்ச கணவனை அமையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு கண்ணத்தான் பறிச்சுட்டான். வாழ்க்கையிலேயாவது சந்தோஷத்தை கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்குன்னு அந்த கவலை? ஓஹோ, நீயே மாப்பிள்ளை பார்த்து முடிவு பண்ணலாம் நினைக்கிறியா? விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது ஏன் வேலை, மணவரையில உட்கார வேண்டியது உன் வேலை. போங்கண்ணே, இப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதான். ஆமா, நீங்க ட்ரைனிங் எப்போ ஊருக்கு போகணும்? அடடே, நாளைக்கு தாமா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரை போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையாரு. எங்க கல்யாண மண்டபம் வந்தாச்சா? வந்துருச்சு. இந்த ஊர்லயே பெரிய கல்யாண மண்டபம் இதான். ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமா மாமா,
எல்லாரும் வந்திருப்பாங்க. மாமா, அண்ணன், அத்தை, பாட்டி, பெரியப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கும். வா. பாத்து பாத்து மெதுவா. என்னங்க ஒரு சத்தத்தையும் காணோம், யாருமே வரலையா? அதோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. ब्रह्मणे स्वाहा ब्रह्मं त्वमेव उपनिषदे स्वाहा उपन्तमेव ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते. गटिमेळं माङ्गल्यं मम जीवनहेतुना कण्ठे भद्रामि शुभे सञ्जीवनकरदां शतम् मांगल्यधारण शुभमशतमानं भवति सदाय पुरुष आयुष्यवेन्द्रिके प्रतिष्ठति. பொண்ணு மாப்பிள்ளை வந்து அக்னி பிரதட்சணம் பண்ணுங்கோ. பாத்து நெருப்பு. அதோ அண்ணன் நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. இதோ பெரியப்பா நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கி. 16 பெத்து பெருவாளும் வாழணும். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரன் பெத்து கொடுமா. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுங்க. ஜெயா, உன் விருப்பப்படி ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டிட்ட. இப்ப திருப்தி தானே? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லைங்க, என்ன இருந்தாலும் நான் என் கண்ணனுக்கு தெரியாம தானே தாலி கட்டிருக்கேன். சீ பைத்தியம், இதுக்காக வாழுகிற? நாளைக்கே எங்க அண்ணன் ட்ரைனிங் போயிருக்கிற ஊருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இப்ப எனக்கு கதை தாப்ப போட்டிருக்கா? சாத்திடுறேன். என்னங்க இவ்வளவு பலமா கதவை தாப்ப போடுறதா? யாருக்காவது கேட்க போகுது. என்னங்க 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 பொண்ணு மாப்பிள வந்தாச்சு, எல்லாரும் ஓடி வாங்க. ஊருக்கு நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை கூட்டு மணவரில் உட்கார வைங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே வக்ராமி சுபே சஞ்சீவன சரதாம் சதம். எந்த தங்கச்சிக்காக உயிர் வாழ்ந்தனோ அவளே போயிட்டா. அவளை கெடுத்தவனை பத்தின விவரம் எல்லாம் இந்த கேசட்ல சொல்லி இருக்கா. அவனை பழி வாங்கத்தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா?
உன் சோகத்தை இறக்கி வச்சா சுமதாங்கி கல்லு கூட சரிஞ்சிரும். உன்னோட எல்லா விதமான முயற்சிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். ஓஹோ, அர்த்தராத்திரி அவனுக்கு துணையா இருக்க போறியா? ஆமா, நான் அவருக்கு துணையா இருப்பேன், நீ எனக்கு வினையாரு. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா, பைத்தியம் தான் பிடிக்க போகுது என் பாவப்பட்ட அண்ணனுக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழமொழியா வீட்டுக்கு. எங்க நடல மிதிச்சவனையே நாங்க சும்மா விட்டதில்ல. ஆனா நீ எங்க நெஞ்சிலேயே மிதிச்சிட்ட. எங்க ரகசியங்களை தெரிஞ்சவன உயிரோட விட மாட்டோம். ஏய், நிறுத்துங்கடா. எச்சில துப்பி சூரியனை அசிங்கப்படுத்த முடியாது. அசிங்கமா? நாங்க நிறைய அசிங்கத்தை பார்த்தவங்கடா. ஏய், நம்ம வீட்டுக்கும் கட்டல அமைச்சிருக்காங்க. இப்ப என்னமா பண்ணட்டும்? நீ போயிட்டு வாமா. அம்மா அம்மா அம்மா, தலையில ஜாதி பூ வச்சுக்கிட்டு போட்டுமா, மல்லிப்பூ வச்சுக்கிட்டு போட்டுமா? ஜாதி பூ வச்சுட்டு போமா, அதான் விடியற வரைக்கும் மணக்கும். சரி. அம்மா, பச்சை புடவை கட்டிட்டு போட்டா இல்ல பாவாடை தாவணி கட்டிட்டு போட்டா? எதுவானாலும் கசங்க போறதானம்மா, எது தோதா இருக்கோ அதே கட்டிட்டு போ. ஏமா, நான் போயிட்டு 12 மணிக்கு வரட்டுமா? சினிமாவுக்கு போயிட்டு பாதியில வந்தா எப்படிமா? முழு படத்தையும் பார்த்துட்டே வா. அம்மா என்ன நிறுத்துங்க. உங்க 2 பேருக்குமே அறிவு கட்டி போச்சா? அந்த முதலாளி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷன் கடிச்சு கதையா நம்ம குடும்பத்திலே கை வைக்க பாக்குறான். அவனுக்கு என்ன நெஞ்செழுத்து முந்தா ஏன் வீட்டுக்கே கட்டல அனுப்பிச்சிருப்பான் அவனை. ஏய் நிறுத்துறா. எல்லார் வீட்டுக்கும் கட்டல அனுப்பிச்சப்ப சந்தோஷப்பட்ட இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கா. சந்தோஷப்படுறத விட்டுட்டு நம்ம கோபப்படுறிய? ஊரெல்லாம் விதை விதைச்சு வெள்ளாம பண்ணாங்க, இப்ப நம்ம வீட்டு தோட்டத்திலே விதைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பா சரியான நான் காட்டுறேன். அந்த 3 பேரையும் நிறுத்து. எச்சி சோத்துக்கு கையேந்திரவன் எல்ஐசி கட்டிட என்ன வேலைன்னு கேட்டானா? என்ன அவ்வளவு ரோசமட்டை நடிச்சிட்டீங்களே, இப்பவே அவங்கள நில்லுடா. முடியாது, இப்பவே அவங்கள பழி வாங்க போறேன். நில்லுன. அந்த கட்டில் ஒண்ணு அவங்க அனுப்பல. என்ன சொல்ற? இந்த கட்டில் அனுப்பி நாடகம் ஆடினது நாங்க தான். நீங்களா? வேலு, உனக்கு புத்தி வரணும். அந்த பாவிங்களோட அக்கிரமத்தால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி நாடகம் ஆடணும். அது தப்புனா எங்களை மன்னிச்சு.